கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி. வேற தகுதி? ஐயா எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சி அது. எம்ஜிஆர்ங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் கூட நடித்ததால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு, அவர்கள் கூட அதை வழிநடத்தி வந்தார்கள். பிறகு அம்மா சசிகலா அவர்கள் அதை கொண்டு போகும்போது இவற்றை கொடுத்துட்டு போனாங்க, அவர் வச்சுக்கிட்டார். நாங்க அப்படி வந்தவர்கள் இல்லை பெருமக்களே. நாங்கள் என்ன சாதி தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. நாங்கள் என்ன மதம் தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. செத்து போய் கிடந்த உணர்வு, சாதி மத உணர்ச்சி மேலோங்கி திட்டமிட்டு தமிழீழம் தலைமுறைக்கு, தமிழ் மக்களுக்கு சாதி மத பற்று ஊட்டப்பட்டிருந்தது. மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதி மதப்பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் என் இனம் ஈழ தாயகத்தில் செத்து விழுந்த போது இத்தனை கோடி மக்கள் இருந்து ஏன் இங்கே மக்கள் திரண்டு போராடவில்லை என்கிற மன வலியில் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பை உடலில் கொட்டி வெந்து சத்தவன் என் தம்பி வீர தமிழ் மகன் முத்துக்குமார். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு துகள்கள் இவர்கள். நன்றாக கவனிச்சுக்கணும் நீங்க. அப்ப என்ன வருது? ஈழத்துல செத்து விழுந்தவன் தேவர் என்றால் திரண்டிருப்பான், நாடார் என்றால் திரண்டிருப்பான், கோனார் என்றால் திரண்டிருப்பான், வன்னியர் என்றால் திரண்டிருப்பான், பறையன் என்றால் திரண்டிருப்பான், கவுண்டர் என்றால் திரண்டிருப்பான், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் என்று திரண்டிருப்பான் செத்திருந்தா. ஆனால் ஈழத்தில் 5000 இந்துக்கள் செத்தார்கள், 2000 இஸ்லாமியர் செத்தார்கள், 1000 கிறிஸ்தவர்கள் என்று செய்தி வரவில்லை. அங்கே தேவர் செத்தார், நாடார் செத்தார், மீனவர் செத்தார், முத்தரையர் செய்தி வரல. தமிழர்கள் செத்தார்கள் என்று செய்தி வந்தது. இவர்கள் 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 என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா என் அன்பு தம்பி தங்கைகளே? தமிழனா யாரோ யாரோ தமிழர்களா. அந்த இடத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு தெளிவை அடைந்தோம். சாதி மதமும் என் அடையாளம் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் என் அடையாளம். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னை ஆள துடிக்கிறது. எல்லோரும் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவிக்க துடிக்கிறது. இவர்களை ஒழிக்காமல் என் இனம் விடுதலை அடையாது, பெருமையோடு வாழாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நாங்கள் தேவரும் அல்ல, நாடாரும் அல்ல, கோனாரும் அல்ல, முத்தரையரும் அல்ல, கவுண்டரும் அல்ல, வன்னியரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து கிளர்ந்து எழுந்தும். இதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் புரட்சி. என் அன்பு தம்பி தங்கைகளே, நன்றாக கவனியுங்கள். திமுக அதிமுகவுக்கு தேவர் தேவேந்திரர் எல்லாம் போடுவான். ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை. எம்ஜிஆர் நின்னா போடுவான், கருணாநிதி நின்னா போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராகலை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்கள். கார்த்திக் வந்த போது தமிழன் கட்சி ஆரம்பிச்சு, இல்ல தேவர். சரத்குமார் வந்தார், தமிழர், இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார், தமிழர், இல்ல படையாச்சு. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, நான் தமிழர், இல்ல நீ பறைய. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் சீமான். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். வடக்கவோ வடக்கவோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள், எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது. ஆனா இந்த மகனுக்கு 2 கட்சியில 2 பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள். ஏன்? அவனுக்கு தெரியும் நான் யாரு. நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? சாதி தமிழனுக்கு சாதி காரணம் போடுவான். இங்க வாரு, படையாட்சிக்கு படையாட்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான், பறையருக்கு பறையர் மட்டும்தான் வாக்கு செலுத்துவான்.
எங்க அண்ணன் திருமா தனிச்சு நின்னா தோத்து போறார், ஐயா அன்புமணி தனிச்சு நின்னா தோத்து போறார். ஆனால் கட்சி படையாச்சியா, கட்சி வன்னியனா, சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இதனால நுட்பமா நீ விளங்கணும். எங்க ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால், வன்னியர்ல நிறுத்தினால் அவர் தோற்கிறார். ஆனால் திமுக அதே ஐயா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார். காரணம், ஐயா நிறுத்துற வன்னியருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார். திமுக நிறுத்துற வன்னியருக்கு பறையர், நாடார், செட்டியார், கோனார், ரெட்டியார், நாயுடு எல்லாம் போட்டார். அப்ப சாதி வன்னியனை விட கட்சி வன்னியன் ஜெயிச்சிடலாம். இப்ப நீ எங்க நிக்க போற? தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்தவன்கிட்ட கூட்டு மனு கொடுத்துட்டு மடிய போறியா? இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உனக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவ போறியா? அதை புரிஞ்சுக்க. உங்கள் பிள்ளை கோடி கனவோடு நிக்கிறேன். நீ புரட்சினா ஏதோ நினைச்சிருக்காத, நாம செய்யறதான் புரட்சி. அத நல்லா கவனிச்சுக்க. புரட்சி என்பது தம்பி ஹுமாயூன் குறிப்பிட்டார்ல, நான் பேசுனதா புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். பெரும் கரும் பாறையை ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. நீ நினைக்கிற அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுக அம்பிடு பெரிய கட்சி ஒண்ணு இல்ல. 26க்கு பிறகு குச்சி கூட இருக்கு. வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லை. புரட்சியாளர் ஸ்டாலின் சொல்றா, இந்த ஸ்டாலின் இல்ல, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். கொஞ்ச நேரம் என்னை விட எல்லாரும் வேகமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்டா. ஐயோ, இது கோயில்பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் சபப்பட்டி மாதிரி இல்லை தோணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி தங்களுக்கு சொல்லும் பாரு, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை. பிறக்காத எதிர்க்க ஏன் பயப்படுற? உனக்கு நடுக்க இருக்குல்ல. அப்படியே என்னை திட்டுற. நான் இங்க பாரு ராஜா, ஒத்தையடி பாதையில தான் போனேன். என்னை 8 வழி சாலை போட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான். நல்லா கவனிச்சுக்க சீமா. ஏன் சீமா ஒத்தையடி பாதையில் கஷ்டப்பட்டுருக்கீங்கம்மா? இந்த 8 வழி பாதை போட்டிருக்கேன் பாரு, இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய அப்படின்னு. நீ புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். கீழே இருப்பவன் மேலே வருவான், மேலே இருப்பவன் கீழே வருவான். வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான். கோட்டையில் நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்கிறவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான். இதற்கு பரவாண்டா புரட்சி. அந்த தீயை பற்ற வைத்த 2 பெரும் புரட்சி தீ, ஒன்று பழனி பாபா, இன்னொன்று என்னுயிர் தம்பி முத்துக்குமார் அவர்கள். நெருப்பு எங்கள் கைகளில் இல்லை, எங்கள் உள்ளத்தில் எரிகிறது, என் கண்களில் கனன்று கொண்டிருக்கிறது. ஐதியை எரிக்கும், அக்கிரமத்தை எரிக்கும். என்னுயிர் தம்பி தங்கைகளே, சாதி மத போதை, திரை கவர்ச்சி, இது எதுவும் மதுமத போதை, இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள். உங்களை நெருங்க அஞ்சனம். கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடும் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெருநெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். புரட்சியில பகத்சிங் கேட்கிறான், புரட்சி ஏப்பா இந்த புரட்சின்னா என்னப்பா, புரட்சினா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். புரட்சினா ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல.
அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. புரட்சியில் வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு அங்கே இடம் இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. வெளிப்படையாக அநீதி என்னென்ன என் தம்பிகள் கேட்கலாம், என் பெற்றோர்கள் கேட்கலாம். என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கிகளே, வெளிப்படையான அநீதி உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான், உன் நீரை உறிஞ்சி விற்கிறான். தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை, மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை உறிஞ்சி விற்கிறான், நிலத்து நீரை உறிஞ்சி விற்கிறான். மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர், உலக உயிர்களின் உயிர் உடைமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதை விற்கிறான் காசு, அநீதி. அறிவை வளர்க்கும் கல்வி, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கல்வி மானுட உரிமை. ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது, அது அநீதி, வெளிப்படையான அநீதி. தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி. உயிரை காக்கும் மருத்துவம், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அந்த மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது. தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி உயிர் காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். அதிக பணம் இருக்கிறவன் அப்பலோ காவிரி, பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சுடுகாடு. இதுதான் வெளிப்படையான அநீதி. மணலை உன்னால் உருவாக்க முடியாது, உன் கண்முன்னே அள்ளி வித்தான், தடுக்க முடியவில்லை. மலையை உன்னால் உருவாக்க முடியாது, நொறுக்கி எம்சாண்ட் என்று விற்கிறான், உன்னால் தடுக்க முடியல. வெளிப்படையான அநீதி. ஊழல், லஞ்சம் இந்த நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுத்து இருக்கிற கொடும் புற்றுநோய், அதை தெரியுது. எல்லாத்துக்கும் காசு, எதுக்கெடுத்தாலும் கமிஷன் தெரிகிறது, வெளிப்படையாக தடுக்க முடியவில்லை. இது வெளிப்படையான அநீதி. பிறப்பின் அடிப்படையில் பேதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற கொடுமை, தீண்டாமை, இழிவு. என்னை தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரடா என்ற கேள்வி உன்னிடத்தில் எழல. ஏய், நீ பிறந்த மாதிரிதான் ஆத்தாளுக்கம் பிறகு நானும் பிறந்தேன். ஓ உடம்புல ஓடுற அதே ரத்தம், நீ குடிக்கிற அதே தண்ணி, நீ சுவாசி விடுற அதே காத்து, நான் சுவாசி விடுற அதே காத்து. சொல்றா நீ. தேவேந்திரர் சுவாசி விடுற காத்தை தேவர் நாங்க சுவாசிக்க மாட்டோம். நாடார் சுவாசி விடுற காத்தை கோனார் நாங்க சுவாசிக்க மாட்டோம். இது எந்த தெருவில் இருந்து வருது? தேவேந்திர தெருவில் இருந்து வருது. மூக்க மூடிக்கடா சொல்லியா நீ? பிள்ளைமார் தெருவில் இருந்து வருது. முதலியார்லாம் மூக்க மூடு. இந்த தெரு உடையார்லாம் மூக்க முடிக்க சொல்றா பாப்போம், சொல்றா. இந்த தண்ணி, இந்த மழை நீர் இந்த தெருவழியே வருதப்பா, நம்ம தெருவுக்குள்ள நுழைய விடாத தீட்டு சொல்றா பாப்போம். ஒரே காற்று, ஒரே தண்ணி, ஒரே ரத்தம், ஒரே நிலம். இது உன் நிலமடா, நீனு நானும் ஒரு ரத்தமடா. யாரு மேல கீழினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மரம் தான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுற வாட்டு சாதி சாதி சாதி. சாதியை பார்க்காதே, எதையாவது சாதிக்க பாரு. மண்புழு பத்தி படிடா, மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுது. இந்த மதம் ஜாதி என்ன மயத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு தடவை பாடுறா, ஏதாவது ஒரு தடவை பாடுறா. இந்த மரம் உனக்கு எவ்வளவு பயன் தருது, உன் மதம் என்ன பயன் தருது சொல்றா. மேடை விட்டு இறங்கி போறேன், ஒரு தடவை சொல்ல சொல்லுவா. இந்த மரம் உனக்கு மழையை பெற்று தருது, இந்த மரம் உனக்கு மூச்சு காற்றை தருது. மதம் என்ன மைத்தலா தருது? கும்பலுக்கு உனக்கு எதுக்கு சாமி? சரி, நான் கேட்கறது பதில் சொல்றா. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வர்றதில்ல சொல்றா. சராவிரா சோக்காண்டு இந்திரா என் முருக இந்து கடவுளா இல்லையாடா சொல்ற. என்ன ராஜா, நீ சரியான வீரன், வாடா என் பாட்டன் கிட்ட பெருவுடையார் கோயில் வாடா, தஞ்சை பெரிய கோயில். என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறேன்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன்.
ஒருத்தனும் கிடையாது. ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடா என் தலைவனான்ட்டு தலைவாச வழியே உள்ள போய் கோயில சாமி கும்பிட்டு வர சொல்ல. எப்படி எப்படி ஏன் தோத்து போயிருவான், செத்து போயிருவான். ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க, பதவி போயிடுச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவாரு எங்காலு. நான் 2016 தேர்தலில் போட்டியிடும் போது ஆட்சியை எப்படி நடத்துவேன், தேர்தல் அறிக்கை இல்ல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல, எப்படி ஆட்சி நடத்துவேன்னு செயல்பாட்டு வரைவு 320 பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கூட போனேன். அவன் கோயில வச்சு, டேய் உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா, உள்ளூர் அடிமையாயிருக்கு, உன் பேரை வெல்றதுக்கு நிக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டு இருக்கிறேன். ஆனால் அவன் உலகம் பூரா வென்ற பெரும்பாட்டேன். என் தலைவனே சொல்லிட்டாரு, அவன் கொடியை தாண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேரன்ட்டு. அப்புறம் அவர் கொடியை தான் நான் வச்சிருக்கேன், அந்த புலிகொடி. அதனால நான் போய் கும்பிட்டேன். அங்க இருந்தாருல குருமார், சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா, நீங்க நேரா தலைவாசலியே உள்ள வந்துட்டீல, எல்லாம் தூர நின்று தானே கும்பிட்டு போங்க, என்ன பிரச்சனையா, அதனால ஆட்சி கலைஞ்சிரும் என்றதும் இல்லையே, அதனால செத்து போயிருவாங்க. நான் கேட்டேன் அந்த குருக்கள்கிட்ட, சொன்னேன், இங்க பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போய் வச்சு கும்பிட்டு அப்படி வச்சு கும்பிட்டு கையில கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் திருப்பி போனேன். நான் வந்து அவனுக்கு ஒரு புன்சிரிப்பு, பேர வர்றவன். அங்க உடையாலூர்ல உலம்புற கட்டியாண்ட என் பாட்டேன், உங்களால நம்ப முடியாதுரே, ஒருத்த கோபமா கத்துறேன். நான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட தீவிரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம், பயங்கரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம், நான் ஜனநாயகவாதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேங்க. அங்க போய் பாரு, உடையாலூர்ல என் பாட்டு எங்க பாரு, ஒரு சிவலிங்கம், அதான் அவரை போச்சு இடம்ங்கிறான். இங்க பாரு இப்படி சாஞ்சிருக்கும். இப்போ வா, மேல 2 குச்சி, இங்க 4 குச்சி, மேல இத்து போன ஒரு ஓரக்கூரை. அங்க இருக்கிற எங்க ஐயா என்னை கையை பிடிச்சு அழுதாரு. என்னன்னு கேட்டேன், எப்படியாவது பாட்டுக்கு ஒரு மண்டபம் கட்டி விடுறா. அது சரி இரு, இப்ப யார்கிட்ட சொல்ல கருணாநிதி சொல்லி அவர்கிட்ட சொல்லி கட்ட, தலைவாச வழியே உள்ள நுழையாதாலும் என் பாட்டு இருக்கு, இதை கட்ட போறதா. நான் சொன்னேன், இப்ப என்ன உன் பிரச்சனை, கட்டுறேன் இரு, கட்டுறேன். இத்தனை 1000 ஆண்டுக்கு மேல காத்திருந்தவன் 5 வருஷம் இருக்க மாட்டானா, வந்து கட்டுறேன் இரு, பேரன் கட்டுறேன் இரு, பேசாம இரு. கட்ட மாட்டான், கட்ட சொல்லு பாப்போம். அதே மாதிரி அவன் மையன் அரசேந்திரன் மிகப்பெரிய வீரன். ஏய், இந்து கடல் இருக்கடா, சோழன் ஏரிடா, சோழன் லேக்குன்ற வரலாற்றுல பதிவு இருக்கு. சோழன் ஏரி கப்பலை சும்மா படகோட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டு இருந்திருக்காங்க. உண்மையில நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது ராஜராஜ சோழன் பெருவீதி, அதுக்கு பேரு. இப்ப ராஜீவ் காந்தி சாலை, கருணாநிதி சாலை, நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவீதி. ராஜா ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா. இன்னைக்கு ஓங்கால பந்திருக்கு அடிக்கிற, நாளைக்கு ஏங்கால பந்திருத்தா அடிப்பேன். நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ, நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட்டா அனுப்பேன் கோல். அவன் என் பாட்டை அரசேந்திரன், அவனும் தான். போய் பாரு, ஒரு குடிச்சவர்ல கிடக்குறான். எங்க ஆத்தா, எங்க பாட்டி வீரப்பெரும் பாட்டி யாரு, எனக்கு வீரமாகாளி தான் குலதெய்வம், அவள் இப்படித்தான் கிடக்குறான். 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் கூன் பாண்டியன் கோயில் கட்டியிருக்கான். அந்த குரு சொல்றாரு, அப்பெருடையார் கோயில் உங்க ராஜராஜ சோழனுக்கு மூத்தவர் உங்க தாத்தா கூன் பாண்டியன், அவர் என் குலதெய்வம். அது கொஞ்சம் சிதற அடைஞ்சிருக்கு. அவள்கிட்ட சொன்னேன், அப்பதான் என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விட்டுரு, நான் வந்து உனக்கு நல்லபடியா கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு. அவ ஓகேடான்னு இருக்கான். அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ஓட்டே போடலன்னா நான் வென்றுவேன் தெரியும்ல. எப்படி கேளு, உன்னால போடாம வாழ முடியாது. நீ சோறு பசிக்குதுன்னு வச்சுக்கிறேன், அப்படியே மங்களா ஒரு போக்கஸ் அவுட்ல நான் முகம் தெரியும். இப்ப இருக்கிற தாடி வச்ச முகம் இல்ல, இது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும்.
அந்த முகம் சீமா முகம் வரும். தண்ணி இல்ல, விவசாயம் விளையல, சீமா முகம் வரும். அப்ப வருவேன். ஒன்னும் கவலைப்படாத, நீ கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்டுருக்கீல, அது மாதிரி இந்த இனத்துக்கு என்ன எங்க ஆத்தாப்ப நேர்ந்து விட்டுருக்கான். நீ கவலையே படாத, நீ கவலையே படாத, கவலையே படாத. நான் உறுதியா வெல்லுவேன். என்ன சத்தியத்தின் மகன். எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி செத்தது உண்மையானால், அவர்கள் சுவாசித்த காற்று இந்த காற்றிலே உழவது உண்மையானால், அந்த வீரம் செறிந்த மூச்சு காற்றை அவன் பிள்ளைகள் நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால், இந்த மண்ணை நாங்கள் வெல்லுவோம். ஒரு நாள் தூய தமிழர் ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவோம். தமிழ் வாழும், தமிழர் ஆளுவான். இதுல எந்த மாற்றம் இல்லை. நான் இல்ல, நாம 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 அப்ப வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்க்கணும்னா அதுக்கு புரட்சி. நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு முத்துக்குமாருக்கு இருந்திருக்கும்ல. எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு 50,000 வீர போராளிகளுக்கும் இருந்திருக்கும்ல ஈழதாயகத்தில். என்னாரும் தம்பி தங்கைகளே, அந்த நாடு ஈழ தமிழ் மக்களுக்கான நாடு என்று எண்ணி விடாதீர்கள். வரலாற்றின் பாதையிலே பயணியுங்கள். அது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய மக்களின் தேசம். நீ நினைக்கிறாயடா என் உடன் பிறந்தவனே, என் தம்பி தங்கைகளே, உன்னுடைய தேசிய கீதம் இன்னைக்கு வங்க மொழியில் இருக்கிறது. உன்னுடைய தேசிய மொழி இந்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நன்றாக கவனித்துக்கொள். எதுவும் உன்னிடத்தில் இல்லை. உன்னுடைய பாட்டு தெலுங்கா இருக்குது, உன்னுடைய இசை கர்நாடகமா இருக்குது, உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கா இருக்குது, உன்னுடைய வழிபாடு சமஸ்கிருதமா இருக்குது. எங்கும் உன் தாய் இல்லை, உன் தமிழ் இல்லை. இதை நன்கு மறந்து விடாதே. ஆள் மனதுக்குள் எழுதி வைத்துக்கொள். இந்த சூழலில் ஈழ தாயகம் பிறந்தால் என்ன நடந்திருக்கும்? உன் தாய்மொழியிலே உன் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும். உன் தாய்மொழியிலே உன் பணம் அச்சிடப்பட்டிருக்கும். உன் தாய்மொழியிலே நீ மருத்துவம், பொறியியல் எல்லாம் படிச்சிருப்ப, சட்டம் எல்லாம் படிச்சிருப்ப. நாட்டை அடையாத போதே தலைவர் மருத்துவத்தை, சட்டத்தை, பொறியியலை தமிழிலே படிக்க வைத்தவர். அதனால கவனிச்சுக்கணும். நீ என் தலைவன் கோடிகளை கொட்டி கொடுத்தான் இல்ல, உயர்ந்த கொள்கையை கொடுத்தான். எனக்கு காசை அள்ளித்தரல, அவன் சுமந்து வந்த கனவைத்தான் எனக்கு கையளித்தான். நான் உனக்கு கடத்துறேன். அண்ணன் வென்றுட்டா கூடவா? இல்ல, நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ, இன்னொரு தலைமுறைக்கு கடத்து. சுதந்திரால பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கதவு. 800 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆளவே இல்லை. சேர சோழ பாண்டியரோடு நமது பேரரசு முடிஞ்சிருச்சு. வந்த காமராஜ் தமிழர் இல்லை, இந்தியர். அவர் இந்தியராகவே ஆண்டதால் தான் நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள். நல்லா கவனிச்சுக்க. பக்தவச்சலம் இந்தியர், அதுக்கு வந்து அண்ணாதுரை திராவிடர், கருணாநிதி திராவிடர். திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம். அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை, கை கொள்ளுகிற அளவு கொள்கை. அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு, ஒதுக்கு, பாதுகாக்க பதவியிலே இரு. இதுதான் கதை. வேற என்ன கொள்கை இருக்கு? ஏண்டா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளவு பேரை கூட்டியிருக்கேன். நீ மாநாட்டில் காவாலியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா வா வா வான்னு அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது 3 சீட்டு கதை, மது மாது சூது. இது 3ஐயும் ஒழிக்கிறோம் தான் இங்க வந்தாங்க. டேய், மதுக்கடை எப்படி ஒழிப்பாசிமன் எப்படின்னு பாரு. கொடுத்து பாரு, ஒரு 5 வருஷம் கொடுத்து பாரு, கொடுத்து பாரு என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவ சீமான்? அவனுக்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு. உலகம் போற ரஷ்யானா வோட்கா இருக்கு, அங்க சாம்பன் இருக்கு, அங்க என்ன சொல்றது இந்த
ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்கு, ஒயின் இருக்கு. இப்படி ஒன்று ஒயினை திராட்சையில தயாரிக்கிறான், உருளைக்கிழங்குல தயாரிக்கிறான், அரிசியில தயாரிக்கிறான், கோதுமையில தயாரிக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தேசிய மதுபானம் வச்சிருக்கான். நான் தமிழ் தேசியம், எனக்கு ஒரு மதுபானம் இருக்கு. என்ன மது? என்ன மது? கல்லுங்கிற வார்த்தையை தூர தள்ளு. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. எதுக்கு கல்லு கல்லுன்னு சொல்லிட்டா? கல் உண்ணாமே நம்ம பாட்டம் பாடிட்டான். விடா, கல் கிடையாதா? பனம்பால், தென்னம்பால்ரா, மூலிகை சாடுறா. டேய், ஒன்ட்ட ஒண்ணு கேட்கிறேன்டா, அண்ணன் உரிமையோட. இவ்வளோண்டு அருகம்புல்றா, இதை சாரை குடிச்சா ஹெல்த்ரா, உடம்புக்கு நல்லதுறாங்கிறான். கோதுமை புல்லு, இதை குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறான். பனைமரம், தென்னை மரம் எவ்வளவு பெரிய புல்லுடா. அது பாலை குடிச்சா அப்படி ஃபுல்லா இருக்கும். இங்க பாரு தம்பி, உலகத்துல எந்த மதுவை குடிச்சாலும் நீ போதும்னு சொல்ல மாட்டா ராஜா. மட்டையாயி மல்லார் வரை குடிப்ப. ஆனா என்னோட மது இருக்குல்ல, பனம்பால், தென்னம்பால் இருக்குல்ல, 2 லிட்டருக்கு மேல தான் போதும்ன்ற. ஏன்னு கேளு, அது மது அல்ல, உணவின் ஒரு பகுதி. நீ இங்க பாரு, பணம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு குடு, தங்கம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு, வைரம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு, சாப்பாடு போடு, போதும் தெரியுமா? போதப்பத்தா என்ன போதும்னு சொல்றது சோறு ஒண்ணுதான், அதுக்கப்புறம் கல் ஒண்ணுதான். நீ மதுவை குடி, இந்த பனம்பால், தென்னம்பாலை குடி, நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியார, மிடா குடியார 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. நீ 200 ரூபா சம்பாரிச்சான்னு வச்சுக்க, 2 சொம்பு 10 10 20 ரூபா. சைடிஸ் சுண்டலும் வடையில ஊறுக, அது ஒரு 10 ரூபா, முடிஞ்சு போச்சு. 50 ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டா மீதி 150 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனா இப்ப பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுத்து அங்கேயே படுங்க. அப்புறம் வீட்டுக்கு போங்க, காசு இல்ல, பொண்டாடி தாலி எத்துறது, குடிக்க காசு இல்ல, குத்திடுறது. அதனால நாம வர்றோம், கல்லு கடையை திறக்கிறோம். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இதை மூடுறோம். காசு விடுறா, வேற வழி இருக்குடா. பால் 9 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு. உனக்கு ஆந்திரால வருது. அண்ணன் தான் நானே மாடு வளர்ப்பேன். முதலமைச்சர் எங்க இருக்காரு? மாட்டுப்படையில் நிக்கிறாருங்க, கோயில்பட்டியில. அங்க வாடா, நான் எத்திய சொரிஞ்சுக்கிட்டு வால்ல இருக்க உண்ணிய பிடிங்கிட்டு வந்து பாடுறா. மாடு என் செல்வமடா, மாடாடா. கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற இறையில் வாடிக்கிறாய் என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றாரு எங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகன். நீ ஏதோ மாடு நினைச்சிருக்க, என் உடன் பிறந்தவன்டா. உசலம்பட்டியில வந்து பாடுறா, ரேஷன் கார்டில் அவன் பேர் இருக்கும் கருப்பு. யாரு? காலைடா. குடும்ப ஒளிப்படம் இருக்குல்ல, குடும்ப படம் இருக்குல்ல, அதுல நடுவாள நின்னுக்கிறான்டா காலை. எங்க கூட பிறந்தவன். நீ நினைச்சுக்கிட்டு 5000 ஆண்டுகளா எங்க கூட இருக்கான். நீ சேட்டை பண்ணிட்டு இருக்க. மாடு வளர்க்கறது கேவலம், ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம், வேளாண்மை செய்யறது கேவலம்னா என்னையெல்லாம் கேட்கிறேன். என்னங்க படிச்சவன் விவசாயம் பார்க்கலாமுங்க, படிச்சவன் ஏன் சாப்பிடணும்? அவர் தான் படிச்சுட்டார்ல, பசிக்காம இருக்கணும்ல, அவர் எம்ஏ எம்ஃபில், அவர் டாக்டர் காலையில சாப்பிடாம கிளினிக் போவார. என்ன தம்பி தம்பி சந்திரமண்டலத்துக்கு சந்திராய அனுப்புற விஞ்ஞானி இருக்கான்ல, அவனுக்கு சோறு எங்க அப்ப விவசாயம் தான் அனுப்புற ராஜா. அத நல்லா கவனிச்சு ராஜா. நீ நிலத்துக்கு முன்னாடி போய், நான் யார் தெரியுமில, சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புற சயின்டிஸ்ட் போய் அங்க தின்னுறான். தம்பி, அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையா சொல்லி கொடுக்க மாட்டான் தம்பி. நானே இப்ப உன்ட்ட ஓட்டு காட்டி வந்தேன்னு வச்சுக்க, வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன், வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக்கு, வீட்டுக்கு 5 செல்போனு, வேற என்ன வேணும் எல்லாம் சொல்லணும். நம்ம சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோட காதல பஞ்சு வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன கேட்ட? உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம், நீங்கள் வைத்த நகை, அடமானம் வைத்த நகைகளை திருப்பி தருவோம், நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் வையுங்கள், நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம். பேசினாரா இல்லையா? இதை நம்பி அடமானம் வச்சவன் தெருவில் தெரியான். எங்க ஏன் திருப்பி தரல? இவங்க நம்ம கேட்கறதையும் செய்ய மாட்டாங்க, கேட்காதா செய்வீங்க. பெட்ரோல் செலவு
அதெல்லாம் விட அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு நிறைய வேலை இருக்கு, கொல்ல வேலை இருக்கு. இங்க பாரு, உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும். நாம் ஆளும் போது ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல பாகுபாடு இல்லாது தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்தால் தான் என்ற நிலை மாறி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆக சிறந்த கல்வியை கொடுத்து, இலவசமா கொடுத்து, ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுத்து, 1ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நல்லா கவனிச்சுக்க. நீயே சொல்ற அண்ணன் ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சுடா. இத்தனீண்டு மூளை, நிறைய வேலை. இங்க பார்க்க சொல்லலாம். அண்ணன் இப்ப பாக்குறேன், தேர்தல்ல நீ ஒரு தடவை விவசாய பாரு. ஆமா, நீ இங்க பாரு. புரட்சினா இது பெரியதுன்னு நினைக்காத. நீ புரட்சி அல்லண்டா, நீ பகத்சிங், நீ ராஜகுரு, நீ சுகதேவ், நீ சுபாஷ் சந்திர போஸ். ஒவ்வொருத்தனும் வீரன். நீ ஏன் நீ வந்து நீ ஒரு மாபெரும் வீரன். நீ உனக்கு சோல் வருதா, நீ நம்ம பாட்டன் புலித்தவன ஒரு தடவை நினைச்சு பார்த்துக்க. மருதவன் அழகுமுத்து போன பாரு, சுந்தரலிங்கம் பாரு. சுந்தரலிங்கம் அப்படிங்கிற சொல்ல நீ பாக்குற. நீ அப்படி வெள்ளையத்தவன ஒரு தடவை நினைச்சு பாரு. அப்படி பெருமையாயிரா. நாங்கெல்லாம் டே போடா அப்படி போடா. சும்மா நீ வந்து சோம்பிக்கிட்டு. முதல்ல இந்த ஸ்டாலின் படம், உதயநிதி படம் இதெல்லாம் கலந்து வச்சிருக்காங்களா, அவனெல்லாம் போடா போடா. என் பிள்ளைகளை பாடுறா, என் தலைவன் படத்தை வச்சு தெரியும். அப்படி நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா, வீரனை சுமக்கணும். வெட்டி வெட்டி வேலை, வெட்டி சவடால் விடுறவனை பார்க்க கூடாது. நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம், ஈடிக்கு அஞ்ச மாட்டோம். அப்பயும் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலில் கட்டி குடிச்சுக்க. இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்கு, எந்த மாநிலத்தில் அது விளையாட்டு போட்டி தொடங்க, நலத்திட்டம் தொடங்க மோடியை கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்றேன். பாரதிய ஜனதா ஆளுற மாநிலத்தில் அந்த அளவு சேர்ந்தது இல்லை. ஜெஸ் போட்டியா வாங்க பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். கேலோ இந்தியா வாங்க வாங்க. கேலோனா என்னங்க? இந்தியில விளையாட்டு. அப்ப போன தடவை ஹிந்தி தெரியாது போடான்னா, ஆட்சிக்கு வந்தா ஹிந்தி தெரியும் வாடாவா. நானும் உன்னை நேசிக்கிறேன். நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீதான் என்னை ஒரு தடவை காதலாக்கி விட்டுட்ட. ஒன் சைடு லவ்வாவே இருக்கு ரொம்ப நாளா. நானும் பண்றேன். நான் லவ்னு சொல்லும் போதுதான் நீ ஹைட்டியூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடு இல்லை. நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன், தாடியை வச்சு பார்த்தேன், டைட்டா சட்டை போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னும் லவ் பண்ற மாதிரி தெரியல. நான் உருகி உருகி உன்னை காதல் சுத்துறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்த தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்றவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுட்டு இருக்கேன். சும்மாவாது சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு கடற்கண்ணை காட்டி விடுப்பா. 13 வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா. ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்பலே இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிடுப்பா. விடுப்பா. நான் என்னப்பா கேட்டேன்? சொத்தெழுதி வையப்பா, ஆடு மாட்டை என் பேருக்கு மாத்தப்பா, நகனட்ட ஒரு ஓட்டுப்பா, ஒரு ஓட்டு. அத விவசாயிக்கு காட்டுப்பா, விவசாயி காட்டுப்பா. எப்பா ஓட்டாய்ப்பா. உதயசூரியன் ரெட்டலை போட்டாய்ப்பா. போட்டா அவ வீட்டுலதான் விளக்குறது, நம்ம வீடு இருண்டு கிடக்கப்பா. தயவு செய்துப்பா ஒரே ஒரு தடவை. டேய் விவசாயிக்கு நீ ஓட்டு போடலடா, நீ மானச சொல்றீங்கடா. நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா
3 வேளை நீ உப்பு போட்டு சோதிங்கிறது உண்மையா இருந்தா நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி. ரொம்ப நாளா வெம்புழுதியில வெங்காட்டுல வேர்க்க பனியில மலையில வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சத தொங்க வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடா. ஒரே ஒரு ஓட்டு போடா. நாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா படு. உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன். இந்த கருணாநிதி ஜெயலலிதா இந்த எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் இல்ல. நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற வீர மறவன் பிரபாகரனி வழித்தளத்தில் வந்த பிள்ளைகள் நாங்க. அதை கவனிச்சு உலகத்துல எத்தனை புரட்சியாளர்னா ஃபிடல் காஸ்ட்ரோ, மாசே திங்கு, ஹோ சி மின், சே குவேரா, மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூதர் கிங் எத்தனை பேர் வந்தாங்க. எல்லாரும் வரலாற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்ற நம் தலைவன் பிரபாகரன் இந்திய பெருநிலத்தின் மாபெரும் வீரன் சுபாஷ் சந்திர போஸைத்தான் தன்னுடைய குருவாக ஆசானாக முன்னத்தி ஏறாக ஏற்றுக்கொண்டு சுபாஷ் இஸ் மை லீடர், சுபாஷ் இஸ் மை ஆசான், மை டீச்சர் அப்படி இருக்கு. அப்படி ஏத்துக்கு நின்னவன்டா நம் தலைவன். நீ பிள்ளை முறிக்க போற போது 5,000 பேரை கொண்டுட்டு போயிருவேன்டா. நானே வெறி கொண்டிருக்கேன், நீ வேற ஏத்தி விடாத. ஏய் இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கு நான் 2 மாசம் இதே மாதிரி கத்திக்கு போகணும்டா, சுத்தி போகணும். நான் போயிட்டேன்னு நினைச்சு படுத்துறாதப்பா, எல்லாம் படுத்து போயிருப்பா. தயவு செய்து வேலை செய்யப்பா. போப்பா, அம்மாட்ட பேசுப்பா, அக்காட்ட பேசுப்பா, தங்கச்சிட்ட பேசுப்பா, தம்பிகிட்ட பேசுப்பா. எப்பா தயவு செய்து ஒரே ஒரு மூட்டை விவசாயிக்கு போட்டிருப்பான்னு சொல்லுப்பா. இல்லைன்னா உயிரோட தூக்கி எங்களை சுடுகாட்டுல போட்டிருப்பா, நிம்மதியா போறோம்ப்பா. என்னைய கேட்பான், சின்ன நீ முதலமைச்சராகிற ஆசையில நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? இல்லங்க, நான் முச்சந்திலிருந்து கத்திட்டே சாகிறதுக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஏண்டா நாய் பேயெல்லாம் நாட்டை ஆண்டுச்சு என் மண்ணை. இந்த மண்ணின் மகன்டா, மான தமிழ் மகன்டா, மான தமிழச்சி மாறல பால் குடித்த வீர தமிழ் மகன். நான் இந்த நிலத்தை ஆளக்கூடாதா? சரா இந்த நாட்டில் தலைவன் ஒரு தடவை என்னோட தர்க்கம் பண்றான். நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கீழே இறங்குறது. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், ஐயா எடப்பாடி ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், தம்பி அண்ணாமலை ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், தம்பி உதயநிதி 1/2 மணி நேரம் பேசணும். எல்லாம் பேசிட்டு இறங்கு. எவன் பேசுறது சரியா இருக்கும் அவனுக்கு போட்டா என் மக்கள் ஓட்ட. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். எப்படி எங்க மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியிலே நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். இந்த வாரா நாட்டையும் வீட்டையும் நீ ஆள்ற மாதிரி பார்த்துக்கிறதா ஆண்மை உள்ள ஆண்மகனுக்கு அழகுன்ற. நாங்க ஆண் மக்களா இல்ல என்பாரு. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை ஆட்சின்னு சொல்லடா. என் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன் நல்லாட்சிங்க. பொங்கிடுக வாய்மை பொழிந்திருக என்றே நீ செங்கதிர் பூசியால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயோ என்கிறான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழ் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்தடல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரலெடுத்து கூவாயோ கருங்குயிலே. அப்படி போலாம் பாரா. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். சிறுநரி யாருன்னு உனக்கு தெரியும், சிங்கம் யாருன்னு உனக்கு தெரியும். சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா புரசுகிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவே தமிழன்ட்டான். எந்திரா நீ ஏந்திரா. சும்மா வந்துக்கிட்டு இன்னைக்கு வாழ்க ஒளிக கோஷம்
1000 500க்கு ஓட்ட விக்கிற வேச தூக்கி போடுறா, பிச்சைக்கார காசு போடா அப்படின்ற. அடிச்சு விடு அண்ணன் இருக்கேன் கூட. நீ நடந்து போ, அஞ்சாத. வெயில்ல வெளிச்சத்தில் நடக்கும், திரும்பி பாரு. நிழல் நான் தான், உன் நிழல் இல்ல, ஏன் நிழல் தான். இருட்டுல போறியாடா, உன் நிழல் உனக்கு தெரியலையா, நம்புடா, அப்ப கூட உன் பின்னாடி நான் வருவேன்டா. வரும். கருப்பு பிடிச்சா விடாதும்மா, இந்த கருப்பு நீ விட்டாலும் விடாது. நான் இருப்பேன், கூடவே இருப்பேன். தைரியமா இரு, தூக்கி போடு. நீ தேவரா விடாது அங்க, தேவேந்திரா விடு அங்க. அண்ணன் வேணுமா இங்க வா. யாருன்னு கேட்டா திமிரி சொல்லு, நான் தமிழன் சொல்றான். முறுக்கறி நில்றான். உனக்கு பயமா இருக்காடா, போடா. பாட்டன் புளித்தவன் கோட்டைக்கு போடா. ரொம்ப பயமா இருக்கா, போடா. சுந்தரலிங்க நினைவிடத்துக்கு போடா. போடா. தீரன் சின்னமலை போய் கும்பிடா. போடா. பாட்டி வேலுநாச்சியருக்கு போடா. மருதாண்டிக்கு போடா. குட்டிச்சோறு மாதிரி கோட்டை வச்சிருக்கான்னு நினைக்கிறியாடா? கும்பிடுற இடத்த உங்க அண்ணன் வந்து கட்டண்டா. கண்ட காவாலி பயில் இருக்க கடற்கரையில கல்லறை 2 தன கோடியில் இருக்கும்போது என் பாட்ட முப்பாட்டு கட்ட மாட்டாங்களா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. I am always with you. Don't worry. அத வைக்கிறேன் விடு. வைக்க மாட்டாங்க, வைக்கல விடுறா. ஏண்டா மொத்த சமாதியே உடைப்பீங்க, பேனா மாட்டேன். நான் உடைக்க போறது, நான் இருப்பேன். உடைக்க போறது நீதான். நீ வந்து வண்டியில் ஏறி உடைப்ப, உடைக்கும் போது உடைக்கிறாங்கன்னு. நான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடும் போது 15 பேரை சுட்டியில நீ வா, நான் உடைக்கும் போது போராடு. நீ என்ன செய்தியோ ராஜா, அதை நானும் செய்வேன். நீ என்ன சட்டம் தன் கடமையை செய்ய கேட்பாங்க. என்ன சட்டம் தன் கடமையை செய்யும்? அதை ஆழ்ந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கிறது. இந்த செயலை, கொடுஞ்செயலை அரசு கண்டிக்கிறது. குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். ஓகே, போயிட்டு வரேன். இதைத்தாண்டா 60 வருஷமா எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த வசனம் நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. அதே திருப்பி உங்ககிட்ட ஒரு பேச்சு விட்டு போறோம், அவ்வளவுதானே. என்னது எங்கேயோ கேட்ட வசனமா இருக்க? ஆனா படுவாவி, நீ பேசினதாட்டா 60 வருஷமா நீங்க பேசினதா? தம்பி, ஆளுக சின்ன சின்ன ஆளுக தம்பி, வேலை ரொம்ப சீரியஸா பண்ணுவோம். சொல்வாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு. அத யாரோ சார், இனி இவங்களுக்கு நான் தேவையில்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களே பார்த்துப்பாங்க. ரத்தம் ஓடுதுலங்க அப்படியே. அவனுக்கு ஒண்ணு இல்லைங்க, அவன் மேல அப்படி கண்ணந்துக்கிட்டு இருக்கான். மேல கொஞ்சம் சாம்பல் பூத்து போச்சு, அதை பூனு ஊதி விட்டு களைச்சி விட்டு எரிஞ்சிருவான். அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை தான் பார்த்துருக்கேன். அந்த தீர்களை அதான் புரட்சி தீ. என் உடன் பிறந்தவனே, என் பாசத்திற்குரிய தங்கைகளே, தம்பிகளே, உங்களுக்கு அண்ணன் சொல்றேன் பாரு. ஒண்ணு இல்லடா, புரட்சினா ஒண்ணு இல்லடா. டேய், உங்க அண்ணன் தனி மனிதன் அப்படி போனோம்னாடா விபத்துடா. நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னாடா போக்குவரத்து நிறுத்தம்டா. தனியாளாக உங்க அண்ணன் சாலையிலே போனால் ஆக்சிடென்ட், எல்லோரும் சேர்ந்து போனால் டிராபிக் ஜாம். இதாண்டா புரட்சி. ஒற்றுமையின் வலிமை இவ்வளவுதாண்டா. வீட்டுல சிமிழி விளக்கு மெழுகுவர்த்தி வாய்கிட்ட இருந்து ஊதுற காத்து பூ அணைஞ்சிருமடா, அணைஞ்சிருமடா. இவ்வளவுதாண்டா. இதே நெருப்பு, இதே சிறு நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பற்றி எரிகிற போது, பற்றி எரிகிற தீயை எந்த காற்று சிமிழி விளக்கில் இருக்கும் போது ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். இதுக்கு பேரு தாண்டா புரட்சி. நீ பத்தவைடா, பற்றி எரியும்டா. பத்த வைத்த சிறு நெருப்பு தாண்டா பழனி பாபாவும் முத்துக்குமாரும் பற்றி எரியுதா. இந்த தீ அணையாது, காலமும் காற்றும் ஊதி 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 வளர்க்கும். சினிமா எடுத்து பஞ்சம் படைக்க வந்தவன் சீமா.
வந்த வேலையை விட்டு இந்த வேலையை செய்யறான். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் நீ நடிச்சாதான் நல்லா இருக்கும்னே, அப்படியாடா தம்பி தேர்தெல்லாம் வருதுன்னு அதுக்குள்ள முடிச்சிடறோம்னே, அப்படியாடா அண்ணன் ஒரே மாதிரி உங்களை பார்த்துட்டாங்க கொஞ்சம் தாடி வைனா அரிக்குமடா எனக்கு அது தாங்க முடியாதடா அப்படியே. சரி வாண்ணே இப்போ என்னமோ அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, மலைக்கு மாலை போட்டிருக்காரா ஏன்டா அந்த மாதிரி இல்லை சீசன் அப்படி இருக்க மார்கழி மாசமா இருக்காங்க இல்லடா நடிக்கிறேன் எந்த படத்துல யார் ஜோடி யார் டேரக்டர் இவ்வளவு கேள்வி கேட்பான். அதுக்கு சும்மாப்பா சும்மா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு நேர்த்தி கிடையாது. அதுல சில பேர் தாடி உங்களுக்கு சில பேர் டேய் வைக்கவா எடுக்கவாடா வளர்க்கவா சிறைக்கவாடா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா. பெரிய பெரிய குடும்பம். அதுல ஒரு அண்ணே தாடியோட உங்களை பார்க்கும்போது போராடி மாதிரி இருக்கணும். அப்ப இவ்வளவு நாள் கோமாடி மாதிரி இருந்தானடா என்னடா உன் பிரச்சனை என்ன மாதிரி அது அவனுக்கு இந்த தாடி வச்சிருக்கான் பாரு அவன் போறான் அண்ணனை எப்படியும் தாடி எடுக்க விட்டுறாது நல்லா இருக்கு அவனுக்கு கம்பெனி சேர்க்கிறான். தாடி இல்லாத பாரு சீச்சி அண்ணனுக்கு செட்டாகல சோகமா இருக்கு எடுத்து விட சொல்லு. ஆனா மீசடி உனக்காக தாடி எடுக்கிறேன் அவனுக்காக ஒரு மாதிரி மீசை வளர்க்கிறேன். ஆனா நீ எனக்காக ஒரே ஒரு ஓட்ட போட்டு முடிஞ்சிரா என் தம்பி அண்ணன் சிற்றூர்னே கோயில்பட்டினே 8:30 மணிக்கு கலைஞ்சு போயிடுவாங்கன்னு நம்ம 7:30 ஆரம்பிச்சு 8:30 மணிக்கு முடியல நீங்க கலையிற மாதிரி தெரியல. இதே திமுக அதிமுக கூட்டம்னு வச்சுக்கிறீங்களா தலைவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது போயிடுவாங்க கடை சாத்திடுவாங்க நீங்க போகாதிய நாங்களே கொடுத்துறோம்னு கையில ஒண்ணு கோட்டு பிரியாணி குடிச்சிட்டு போகும்போது சாப்பிட்டு போவோம். இது மான தமிழர் கூட்டம். இது கொள்கைக்காக கூடுற கூட்டம். இது கட்சி தாண்டி காசு தாண்டி கடமைக்கு கூடியிருக்கு. இது தமிழ் தேசிய விடுதலைக்கு வந்த புரட்சி படை. என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே வரலாறு நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. அதுதான் 24 பாராளுமன்ற தேர்தலும் 26 சட்டமன்ற தேர்தலும். இதில் விழித்துக் கொண்டு நமக்கான அரசியலை கட்டி எழுப்பி அதிகாரத்தை கைப்பற்றவில்லை என்றால் அடியோடு நம் இனத்தை மறந்துட வேண்டியதான். நீ நல்லா கவனிச்சுக்க உனக்காக உங்க அண்ணன் உறுதியா நிற்பேன் சமரசம் செய்ய மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5-10 சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன். நீ நம்பி வா நான் வெல்லுவேன். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாமே தமிழர். கட்சியில் இணைவதற்காக உங்களிடம் வழங்கப்பட்ட படிவங்களை மேடை அருகிலே கொடுத்து உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம். படிவம் கிடைக்க பெறாதவர்கள் மேடை அருகே வந்து கட்சியில் இணைவதற்கான படிவத்தை பெற்றுக்கொண்டு உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம்.